உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை வில்லிவாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை 97வது அமைப்பாளர் சிவக்குமார் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அன்புன், செய்தி தொடர்பாளர் அரச மனோகரன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஐனாவரம் ரவிக்குமார் மற்றும் அஸ்லாம், சரவணன், மூர்த்தி, தண்டபாணி, செந்தில், செல்வா, கார்த்தி, பாஸ்கர், தமிழரசன், நரேன், சதீஷ், சுனில்குமார், மணிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவரது கொள்கை வாரிசாக இருப்பது நூற்றாண்டில் தோன்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இம்மண்ணில் சமத்துவம் வென்றெடுப்பதற்காக தன் வாழ்நாளை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். அவர்கள் தனது பேரறிவு பேராற்றலின் மூலம் நமக்கு வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழி அதனை நிலைநாட்டுவதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்தார். அதுவே அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது உறுப்பாகும். இந்திய அரசானது தனது ஆட்சி பரப்புக்கு சட்டத்தின் புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி கடலூரில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் ஜெவக சுபாஷ் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. வழக்கறிஞர் சுப்பு, சுதாகர், கணபதி, சரத் பல்லவன், பிரசாந்த், கபில்தேவ், மணி, ஆனந்த், மனோஜ், கலையரசன், பாபு, பாலா, மேகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிதம்பரம் மண்டல செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட செல்லப்பெண், மண்டல துணை செயலாளராக நியமிக்க தடா கதிரவன் ஆகியோர் கடலூருக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி தலைமையிலும், தொகுதி செயலாளர் சுதாகர், கிளாங்காடு வெங்கடேசன் முன்னிலையிலும் புவனகிரி பாலக்கரை அருகாமையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சிவக்குமார், பாரதிதாசன், சர்தார், செல்வமணி, கருணா, இடிமுரசு, அருண், வெற்றிவேந்தன், ராஜா, ராஜேஷ், வீரஜகன், சதீஷ், சின்னராசு, ராம்குமார், சுவாமிநாதன், திருமுருகன், வினோத் பாபு, சிறுத்தை பாலு, சரண்ராஜ், தில்லைவளவன், ரஜினி, குணாம் சிங் கதீர், ராஜ், வேலு, ஜீவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி வ.உ.சி. மத்திய பேருந்து நிலையம் அருகே அரங்கத்திற்கு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது.
இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் திருவல்லவன், மண்டல துணை செயலாளர் ஜுவால் முகமது, மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், செய்தி தொடர்பாளர் போதினி விலவன், மாவட்ட பொருளாளர் திருமாறன், மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை வாஞ்சிநாதன், நகர செயலாளர் மனவலவன், நகர பொருளாளர் தமிழண்ணன் மற்றும் வழக்கறிஞர் குமாரசாமி, ஜெயசீலன், பூமிநாதன், போர்க்குடியேந்தி, அன்புழகன், மணிகண்டன், குருசாமி, மாயவன், சின்னத்தம்பி, ஆதிவலவன், ஓவியராஜா, சேதுபதி, நாகராஜ், மணிமுத்து, ஆறுமுகம், கார்த்திக், முக்தார், தமீம் அன்சாரி, இளநியதுரை, கிள்ளைவளவன், செந்தமிழன், காளிமுத்து, ஆறுமுகம், கோட்டைமுத்து, அஜித் செல்லத்துறை, சபீக், மாயவன், பாலவன், சரஸ்வதி, ஜான்சி, துவாரகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வணக்கம். அயோத்திதாச பண்டிதருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு பள்ளி பாபாவுக்கு வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே, சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு, சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள அம்பேத்வலவன் சென்னை புளியந்தோப்பு டிகாஸ் ரோட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகளின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற மறுசீரமைப்பில் அனைத்து சமூகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவர் இந்தியாவில் எந்த கட்சியும் செய்யாத அளவிற்கு வரலாற்று சாதனையாக 2007ஆம் ஆண்டு கட்சியை முதல் முறையாக கலைத்து புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்து அறிவித்தார். அதன்படி அன்றைக்கு அவருக்கு வரவேற்பளிக்கும் விதத்தில் ஒட்டுமொத்தமாக பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகள், புரட்சிகர சிந்தனையாளர்கள், முற்போக்குவாதிகள், தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய தலைமையை ஏற்று கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதே போலவே மீண்டும் 2025இல் அதே நடவடிக்கையை தலைவர் மேற்கொண்டு பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு பொறுப்பாளர்கள் பட்டியலை 2 நாட்களுக்கு முன்பாக ஆஸ்திரேலியாவில் இருந்து அறிவிப்பு செய்தார். அந்த வகையில் வடசென்னை மண்டல செயலாளராக என்னை அம்பேத்வலவனாகிய என்னை இந்த மாவட்டத்திற்கு களப்பணியாற்ற மீண்டும் அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக பாசிச RSS அரசு இன்றைக்கு நாடு முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளை, அவர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை வில்லிவாக்கத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெருநகர சென்னை மாநகராட்சி டாக்டர் BR அம்பேத்கர் பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. சங்கத்தின் தலைவர் செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மங்களகுகன், ரமேஷ் பாபு, முனேஷ், டேனியல், தினகரன், பன்னீர்செல்வன், முரளி, பிரபாகரன், நாகேஷ், சின்னையா, உமா மகேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்செந்தூர் ஒன்றியத்தின் சார்பில் அம்பேத்கரின் வழியில் நாம் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் வீரமகேந்திர கோட்டையில் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சமூக முற்போக்கு செயற்பாட்டாளர் வெளிச்சம் ஷரன் கலந்து கொண்டு கருத்துரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன், சமூக செயற்பாட்டாளர் தமிழ்செல்வன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், திருச்செந்தூர் ஒன்றிய பொருளாளர்
ராஜேந்திர விளவன், ஒன்றிய துணை செயலாளர் முத்து, ஊர் தலைவர் ராஜ், வழக்கறிஞர் வெட்டு பெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் குறித்து அவதூறாக பேசிய சினாதன வழக்கறிஞரை கண்டித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர்கள் மற்றும் மதசார்பற்ற கூட்டணி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் செல்வனன், அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமத்துவ வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் அருள் ஜோசப் சிவலிங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் மற்றும் வழக்கறிஞர் முத்து, குடியரசு ராஜா, சிங்சன், அகராதி, பஸ்ருதீன், இனியன், வேல்பாண்டியன், வைரம், ராஜேந்திரன், ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி என்று விருது பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் வழக்கறிஞர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீதும் மதுரை மக்களால் மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி என்று தொடர்ந்து 2 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றவாதி உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்கள் மீதும் சாதி ரீதியாக வன்மம் கற்பிக்கின்ற வகையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 2 நீதிபதிகள் 2014 ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை மதிக்காமல் அவசர கதியிலே மதச்சார்பின்மை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாமல் ஒரு நீதிபதி வழங்கிய உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கின்ற வேளையிலே, மேல்முறையீடும் நிலுவையில் இருக்கின்ற வேளையிலே அவசர கதியிலே நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை என்கின்ற பெயரிலே இந்த மக்களை அமைதியாக இருக்கின்ற மதுரையையும் தமிழ்நாட்டையும் அயோத்தி போல ஆக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே நீதியரசர் மாண்புமிகு GR சுவாமிநாதன் வழங்கிய உத்தரவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்கின்ற பெயரில் நேற்றைக்கு முதல் நாள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில சங் பரிவாரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் என்கின்ற போர்வையில் கலவர கும்பல்கள் வேண்டுமென்றே ஜனநாயகவாதிகளான, சிறந்த ஜனநாயகவாதிகளான தோழர் மரியாதைக்குரிய முனைவர் வழக்கறிஞர் திருமாவளவன் அவர்கள் மீதும் தோழர் வெங்கடேசன் அவர்கள் மீதும் சாதி ரீதியாக வன்மத்தை கற்பித்து முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள். இது எங்களை போன்ற ஜனநாயகவாதிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் முன்பாக மதச்சார்பின்மை வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஒரு போராட்டம் நடந்தது. தற்போது அதன் தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலும் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம், சமூக நீதி வழக்கறிஞர்கள் சங்கம், இடதுசாரி சிந்தனையாளர்கள், முற்போக்கு வழக்கறிஞர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த ஜனநாயகவாதிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் அரசு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் ராஜசேகர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய துணை அமைப்பாளர் சுதாக மற்றும் பாண்டியராஜன், பாலாராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, இமானுவேல் சேரனாருக்கு, இமானுவேல் சேரனாருக்கு, சேரனாருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். இரட்டமலை சீனிவாசனுக்கு, இரட்டமலை சீனிவாசனுக்கு, இரட்டமலை சீனிவாசன். புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கூனுச்சம்பட்டை சேர்ந்த விநாயகம் கடந்த 6ஆம் தேதி இரவு அப்பகுதியில் உள்ள சங்கராபுரணி ஆற்றங்கரைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது திருக்கனூரில் இருந்து தமிழக பகுதியான ஐவேலிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பிரதீப் விநாயகம் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளார்.
இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த பிரதீப் நண்பர்களான ஐவேலியை சேர்ந்த IRPN போலீஸ் வீரமணி மற்றும் வசந்தகுமார் ஆகியோர் விநாயகத்தை சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அருகிலிருந்த கல்லால் தாக்கியுள்ளனர். இதில் தலையில் படுகாயமடைந்த விநாயகத்தை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து விநாயகம் மனைவி மாரியம்மாள் திருக்கனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் பிரியா மற்றும் காவலர்கள் IRPN போலீஸ் வீரமணி, வசந்தகுமார், பிரதீப் ஆகியோர் மீது கொலை முயற்சி, SC/ST வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விநாயகம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் விநாயகம் மரணத்திற்கு நீதி கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருக்கோவில் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஒன்றியம் அலசந்தாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஏராளமான தலித் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை கேட்ட தலித் பெண்களை சாதியின் பெயரை குறிப்பிட்டு இழிவாக பேசிய ஊராட்சி செயலாளர் பிரதன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவர் சம்பத், மக்கள் நலப்பணியாளர் அசோகர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் தலைமையில் தலித் பெண்கள் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லியிடம் புகார் மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் அலசந்தாபுரம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டம் அரசாங்கம் ஏழை மக்களுக்கும் வாழ்வாதார மற்றவர்களுக்காக அந்த வேலையை மத்திய அரசு ஒதுக்கியது. அந்த வேலையை அந்த ஊராட்சி செயலாளர் தலித் பகுதியை சேர்ந்த அந்த மக்களுக்கு ஓராண்டு ஆகிறது 20 நாள் தான் வேலை கொடுத்துருக்கிறாரு. அவர் யார் அவர் வீட்டில் நல்ல வேலை செய்கிறாங்களோ, அவருக்கு யார் லஞ்சம் 400 ரூபாய் கையில் காசு கொடுக்குறாங்களோ, காசு கொடுக்க தான் வேலை. அதே மாதிரி ஊராட்சி செயலர் பிரதமர் யாரெல்லாம் கொலாபில் கட்டுறீங்களோ, யாரெல்லாம் வீட்டு ரசீது கட்டுறீங்களோ, ரசீது கட்டினா தான் வேலை கொடுக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கொலாபில் வீட்டு ரசீதுன்றது அது அப்பாற்பட்டது. வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட 100 நாள் வேலை, இந்த வேலை கண்டிப்பாக அவங்க கொடுக்கணும். அவங்க கொடுக்காத தப்பு, அவனை நான் பிடிஎஃப் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு தகவல் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி மன்ற தலைவர் அவங்களுடைய தலைவர் கணவர் தமிழரசனும் துணைத் தலைவருடைய கணவர் சம்பத்து மற்றும் அன்பழகன் இவங்களை ஜாதி ரீதியாக பெண்களை 100 நாள் வேலை தர முடியாது, என்ன பண்ணுறேன் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஒழுப்பெரிச்சு இந்த 100 நாள் வேலை தலித்துகளுக்கு அப்படின்ற பதிவு பண்ணதுனால சாதிய வன்கொடுமையில் வழக்கு பதிவு பண்ண சொல்லியிருக்கோம். அந்த வழக்கும் பதிவு பண்ண சொல்லிக்கிறாரு. அந்த கிளர்க்கும் சஸ்பெண்ட் பண்ண சொல்லிக்கிறாரு. மேற்கொண்டு இந்த மக்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்குறதாகவும், அந்த ஊராட்சியில் வேலை இல்லைனாலையும் பக்கத்து ஊராட்சியில் எங்கே இருக்குதோ அந்த பகுதி சேர்ந்த மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி பிடிஓ கட்டியும் அந்த அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காரு மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர் சொன்னது மகிழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் சட்டம் அமைதி புரட்சியாளர் அம்பேத்கர் முழு திருவுருவ சிலை அமைத்திட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் அனைத்து கட்சி சமத்துவ நாள் கூட்டம் மறைமலை நகர் நகராட்சி அலுவலகம் அருகில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் கோகா பாவலன், மறைமலை நகர் செயலாளர் மணிமாறன், வீரா மற்றும் செங்கை தமிழரசன், கராத்தே பாண்டியன், சாந்தன், லதாபாஸ்கர், சீதாராமன், தாஜ்நிஷா, மணிமாறன், மாறன், கராத்தே கணபதி, செல்வன், ரஜினி, குருமூர்த்தி, கோபு, ராஜ்குமார், சீனிவாசன், திராவிட முரளி, பொந்தனரசு, தலித் சுதாகரன், குட்டி சிவா, அன்பழகன், அருள், ரோகநாதன், அரவிந்த், முகிலன், மாஸ்டர் ஆனந்த், மாரி செல்வம், இஸ்ரேல், அருள், நித்யா, பாஸ், பிரபாகரன், கன்னியப்பன், திருமாறன், பத்மநாபன், தாஸ், தசரதன், சுதாகர், பிரபாகரன், சவுந்தர், ராஜேஷ், ராமச்சந்திரன், செந்தில், தடாமணி, ஆட்டோ ரவி, அருண், சிலம்பு, தமிழ்வாணன், சசி, பவித்ரன், வினித், ராஜேஸ்வரி, சுதாகர், பிரேமா செல்வம், புன்னம்மாள், வெண்ணிலா, ரூபினி, சண்முகம், பாரத் ராஜேந்திரன், பாரதி அண்ணா, ராஜ்குமார், ஷேக் தாவூத், ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள நல்லூர் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தமிழ்மணி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் நல்லூர் அம்பேத்கர் நகர் முகாம் செயலாளர் ஆதிவிழவன், நகர் முகாம் செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் முருகேசன், மணிகண்டன், பாரதி ராஜா, கதிர்வேல், செல்வமணி, தமிழரசன், தனசேகர், தேவசிகாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீரர் காவலர்களுக்கு
காப்போம் காப்போம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் மறக்க மாட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சியில் புனித அன்னாள் மாற்றுத்திறனாளி பள்ளியில் படிக்கும் 100 மாணவர்களுக்கு முட்டையுடன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன், மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில செயலாளர் சக்திகிரி, கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் சீகாமுத்து, முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், மண்டல துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, மாவட்ட ஊடக மையம் MS குமார், மகளிரணி மாவட்ட செயலாளர் LC ராணி, கள்ளக்குறிச்சி நகர நிர்வாகிகள் பச்சாப்பிள்ளை, சிறுத்தை நாயகம், ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், சக்திவேல், சின்னதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,